இன்றைக்கி செகண்ட் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்திருக்கு. என்னென்னா மேப்பு வச்சுட்டோண்டா ஆப்பு, அதாவது வேர்ல்டு மேப்பில் உள்ள கண்ட்ரீஸை இது பண்ணணும். இன்றைக்கி பார்க்கணுமே, பொதுவாக டாஸ்கில் எல்லோரும் நான் போகிறேன்பாங்க. இன்றைக்கி வந்து மேப்பெல்லாம் கரெக்டாக வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் கரெக்டாக வைக்கணும்னு போது எல்லாருமே கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க. நான் ஒரே ஒரு பர்சன் கெஸ் பண்ணேன், தீபக். கண்டிப்பாக அவர் வருவார்னு நினச்சி அதே மாதிரி அவர் வந்துட்டார். ஏன்னா அவருக்கு பொதுவாக ஜென்ரல் நாலேஜ் ஜாஸ்தி, நம்ம இந்த இதில் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு பாய்ஸ் டீமில் வந்துட்டு தீபக் கூட யார் போகிறது, சிவகுமார் போகிறதா, ராயன் போகிறதா, இல்லைன்னா அருண் போகிறதான்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி அருணும் ராயனும் கொஞ்சம் பேக் அடித்தாங்க. அதனால் சிவகுமார் நான் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. கேர்ள்ஸ் டீமில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் வர்ஷினி 2 பேர் தான். அங்கே அதிகமாக சண்டை எதுவும் போடலை. இன்றைக்கி சாச்சனா சண்டை போடல, நான் டாஸ்க் போகிறேன்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜாக வரதுக்கு யார் 2 பேர் வேணுங்கும் போது எல்லாருமே அந்த டைமில் கை தூக்குனாங்க. கடைசி வந்து பாய்ஸ் டீம் வந்து ஆர்ஜி ஆனந்தி அனுப்புனாங்க. கேர்ள்ஸ் டீம்லேருந்து சௌந்தர்யா வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் ஜட்ஜாக வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா வேர்ல்டு மேப் அப்படி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு ஒரு கண்ட்ரியாக இருக்கிற இடத்துல ஒரு டாட் மேக்னெட் வச்சுட்டு கீழே வந்து அந்த கண்ட்ரியோட நேமை குத்தணும். ஸோ அதுக்கு முன்னாடியே கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு வாட்டி அவங்க மனசுக்குள்ளேயே ரிஹர்சல் பார்த்துக்கிட்டாங்க. மஞ்சரியும் வர்ஷினியும், இங்கேயும் தீபக்கும் சிவகுமாரும் அதே மாதிரி ரிஹர்சல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு பஸர் டாஸ்க். அதில் போய் கேர்ள்ஸ் வந்து 11 கண்ட்ரிஸ் கரெக்டாக வச்சுருக்காங்க, பாய்ஸ் வந்து 17 கண்ட்ரிஸ் கரெக்டாக வச்சுட்டாங்க. ஸோ பாய்ஸ் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் டீம் இப்போ ஃபஸ்ட்டு என்எஃப்பி டாஸ்க்கும் வின் பண்ணிட்டாங்க, இன்னும் என்எஃப்பி டாஸ்க்கும் வின் பண்ணனால இப்போ 2 தொடர்ந்து வின் பண்ணனால கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ஸோ இப்போ பாய்ஸ் தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், பாய்ஸ் வந்து கில்லி மாதிரி விளையாண்டு செம்ம என்எஃப்பி டாஸ்க்கை வின் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு என்ன தோணுது, பிக் பாஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த என்எஃப்பி டாஸ்க்கே பிளான் பண்ணி அவருக்கு அந்த வீக் யாரை சேவ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு தோணுது. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.